திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வள்ளிப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் குப்பன் என்கிற நபர் செட்டியப்பர் கூட்டோடு பகுதியில் வன்னியடிகளார் பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் நீண்ட இரும்பு கடை, அதாவது பழைய இரும்பு கடை வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்த இரும்பு அதாவது காயலாங்கடை என்று சொல்வார்கள். அந்த கடைக்கான பொருட்களானது சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பழைய இரும்பு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், அட்டைப்பெட்டிகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி அதை உடைத்து அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டி வந்திருக்கிறார். இந்நிலையில அவர்கள் அந்த இரும்பு கடைக்கு வந்த பழைய பயன்பாட்டுக்கு உபயோகப்படாத இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், ஆட்டோ உள்ளிட்ட பொருட்கள் வந்துள்ளன. அந்த பழைய பயன்பாட்டுக்கு உதவாத அந்த பழைய கார் தகடுகளை கட்டிங் மிஷினை வைத்து உடைக்கும் போது அந்த கட்டிங் மிஷினில் இருக்கக்கூடிய தீ பொறியானது அருகாமையில் இருந்த ஸ்டோபா போன்ற பஞ்சு மெத்தையில் பரவி உதிர்ந்து அந்த தீப்பொறியானது உதிர்ந்து அதன் மூலமாக தீப்பிழம்பு ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த தீப்பிழம்பானது அப்படியே பரவி அருகாமையில் இருந்த அட்டைப்பெட்டி, பிளாஸ்டிக் பொருட்கள், ஏற்கனவே வெட்டி எடுக்கப்பட்டிருந்த வயல் போன்ற பொருட்களை வெட்டி எடுக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பொருட்கள் பரவி சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பான பொருட்கள் எல்லாம் சேதமாகி கருகி போன எரிந்து நாசமாயின. இதன் மூலமாக செய்வது அறியாமல் திகைத்திருந்த குப்பன் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் தீயணைப்பு நிலைய அலுவலர் ரமேஷ் தலைமையிலான 6 பேர் கொண்ட தீயணைப்பு காவலர்கள் சம்பவ இடத்துக்கு விரைத்து சென்று சுமார் அரை மணி நேரமாக தண்ணீரை பீச்சடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த இரும்பு கொடைக்குள் திடீரென ஒரு சின்ன தீ பொறிப்பட்டு தீ விபத்து ஏற்பட்டு அதன் மூலமாக 1 லட்சம் ரூபாய் மதிப்பான பொருட்கள் சேதம் என்ற சம்பவம் வாணியம்பாடி அந்த சுற்றுலா பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.